வணக்கம் என்னாரே நட்புகளே, சகோதர சகோதரிகளே. ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நான் உட்காந்துருக்கேன். என்னையவும் என் குடும்பத்தையும் நினச்சி பார்த்தேன். எனக்கு கண்ணில் இருந்து கண்ணீர் அப்படியே அருவி மாதிரி கொட்ட போகுது. ஏன்னா அந்த வீடியோ முடிகிறதுக்குள்ளே நான் அழுதுருவேன்னு நினைக்கிறேன். அதாவதுங்க, நான் சம்பாரித்து கொடுக்குற சூர்யா லட்சக்கணக்கில் பணத்தை வச்சுக்கிட்டு நகைக்கு மேலே நகை வாங்கி கழுத்து நிறைய போட்டுக்கிட்டு வீடு கட்டணும், ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணணும், காரில் போகணும், பகுமானம் பண்ணணும்னு சொல்லி திரிகிறா. ஆனால் இவனால் பாதிக்கப்பட்ட என் குடும்பம், என் மகன், என் பிள்ளைங்க, என்னுடைய பெரிய பையன், சின்ன பையன், என் மனைவி எல்லாமே பணம் இல்லாமல் நாங்கள் தவிச்சுக்கிட்டு நேற்று 500 ரூபா காசு இல்லாமல் அந்த பையன் எனக்கு ஃபோன் போட்டு கேட்டு என்னால் கொடுக்க முடியாமல், காசே இல்லைப்பா என்கிட்டயே 40 ரூபா 50 ரூபா தாண்டா இருக்குது, அதுவும் நைட்டு 3 சிகரெட் வாங்கினேன் 36 ரூபா சரியாக போச்சு, மீதி இருந்தது 5 ரூபா தான், அந்த 5 ரூபாயை வச்சு நைட்டு பூரா உங்கள்கிட்ட காட்டிக்கிட்டு இருந்தேன். என் குடும்ப நிலைமையை நான் நினச்சி பார்க்குறேன். இது எதுக்கு நான் சொல்ல வர்றேன்னா, நம்ம எங்கே இருந்த ஒருத்தையை கூப்பிட்டு ஒரு செட்டிப்பாளையத்தில் சட்டி கழுவுனவளை இன்றைக்கி பார்த்தா அவள் உட்காந்துக்கிட்டு பகுமானமாக எல்லாமே அவளுக்கு நகை நட்டுலேருந்து, கறிமீன்லேருந்து, குடியிலேருந்து, குத்தாட்டம், கூத்து, சல்லாபம், உல்லாசம் எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு அவள் வாழ்க்கை ஜோராக ஜம்முன்னு போய்கிட்டு இருக்கு. ஆனால் எங்கள் நிலைமையை நினச்சி பார்க்கவே இல்லையேண்ணா. என் நிலைமையும் என் குடும்பத்தோட நிலைமையும் நான் நினச்சி பார்க்கும்போது எனக்கு அப்படியே மனசெல்லாம் அப்படியே வலிக்குதுங்க. காரணம், அவங்க இப்போ போன மாதம் வரைக்கும் சுமிக்கு ஒரு யூடியூப் வருமானம் வந்துக்கிட்டு இருந்துச்சு. சரி, என்கிட்ட அவங்க ஒரு 10-20 வச்சு ஒரு 20-30ன்னு கூட வச்சுக்கிடுவோமே, அதை வச்சு ஏதோ மாதத்தை ஓட்டிக்கிட்டு அவங்களுக்கு செல்ஃபோன் வாங்கின பில்லு கட்டிக்கிட்டு பிள்ளைகளுக்கு ஏதோ வாங்கி கொடுத்துக்கிட்டு என் பேரனுக்கு ஏதோ வாங்கி கொடுத்துக்கிட்டு அவங்க பொழப்பு தலைப்பை பார்த்துக்கிட்டு போய்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அவங்க சேனலும் போயிருச்சு. அதுக்கு காரணம் யார்? இதே சூர்யா தான். இவனால் தான் அவள் சேனலும் போய் இவளை பற்றி கெட்ட வார்த்தை பேசி கம்யூனிட்டி போஸ்ட்டு போட்டு அதனால் ஸ்ட்ரைக் அடித்து அதனால் சேனல் போய் இன்றைக்கி ஒன்றுமே இல்லாமல் எப்படி ஒரு மூலி மாதிரி, அதுவுமே அந்த கழுத்தில் போட்டிருக்க அந்த நகையுமே ஒரு சகோதரி அவங்களுக்கு பிளாட்டினமாக ஒரு டைமண்டாக கொடுத்ததை நான் போய் ஒரு சமயோசிதமாக யோசனை பண்ணி, எப்பா இதை போய் மாற்றி ஒரு தங்கமாக போட்டுக்கப்பா, உனக்கு நாளை பண்ண உதவும்ப்பா அப்படின்னு சொல்லி நான் வாங்கி அதை சேர்த்து கொடுத்தது தான் அந்த கழுத்தில் போட்டிருக்க ஒத்த செயின். ஆனால் இவகிட்ட இருக்கிறது 10 செயின். எதையுமே கேட்டால் அடகுல இருக்குது, அது அங்கே கிடக்கு, பேங்கில் கிடக்கு, அப்படி இப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு இவன் நல்லா சேஃபாக தான் இருக்கா. இவள் சேஃபு, இவள் பிள்ளைய சேஃபு, இவள் பிள்ளைகளுக்கு காலேஜில் நீ அடுத்து சேர்க்குறதுக்கு பிளானு, அடுத்து சின்னவனை கூப்பிட்டு மதுரையில் வச்சு அவனையும் ஸ்கூலில் சேர்த்து விட்றதுக்கு பிளானு. எங்கே இருந்தாலும் குறிப்பாக அவள் புருஷன், அவன் எங்கே இருந்தாலும், அவன் எவ்வளோ பெரிய குடிகாரனாக இருந்தாலும் அவனை பற்றி தப்பான ஒரு வார்த்தைகள் பேசினா உடனே மீடியாவுக்குள்ளே வந்துக்கிட்டு என்னையவும் என் பொண்டாட்டியவும் உன் பொண்டாட்டி அவுத்து காட்டினவ, திறந்து காட்டினவ, இப்படி பொண்டாட்டிக்கே நீ இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறியே, நல்ல பொண்டாட்டி உனக்கு அமைச்சிட்டா அப்படின்னு சொல்லி என்னையுமே அப்படியே பிரெயின் வாஷ் பண்ணி எல்லாத்தையும் நான் யோசித்து பார்க்குறேன். இந்த நிலைமைக்கு யார் காரணம்? முழுக்க ஒரு குடும்பத் தலைவன் கரெக்டாக இருந்திருந்தானா, நான் இன்றைக்கி பேசுகிறது தெளிவாக பேசுகிறேன்னா, கரெக்டாக பேசுகிறேன்னா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஒரு குடும்பத் தலைவன் வீட்டுக்கு சரியில்லைன்னா அந்த குடும்பம் எவ்வளோ தூரம் கஷ்டத்தை அனுபவிக்குது பார்த்தீங்களா? என் குடும்பம் இவ்வளோ தூரம் நான்லாம் என் வீட்டில் எது கேட்டாலும் உடனே வாங்கி கொடுத்து இதை சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்கன்னு சொல்லி இன்றைக்கி எப்படி சூர்யாவை பார்த்துக்கிறேனோ இதே மாதிரி என் குடும்பத்துக்கும் கறி மீன் எல்லாம் வாங்கி கொடுத்து சந்தோஷமாக அவங்கள குறை இல்லாமல் நிறைகள் தான் இருக்கும். எங்கள் வீட்டில் குறைகளே இருக்காது. அந்தளவுக்கு அவங்கள நான் பாதுகாத்துட்டு வந்தவன் இன்றைக்கி பார்த்தா எதுவுமே இல்லாமல், வீடு வாசலுங்கிறது அதை நான் எழுதி கொடுத்தாச்சு, இருந்தாலும் அவங்க வீடு வாசலை வச்சு என்ன பசிக்கும் போது ஒரு செங்கலை பேர்த்து திங்க முடியுமா? இல்லை சிமெண்ட்டை கரைச்சி குழம்பு வைக்க முடியுமா? இல்லை ஏதாவது கம்பி எடுத்து முருங்காய்க்கு பதிலாக கட் பண்ணி போட்டு கூட்டு வச்சு பொரியல் வச்சு சாப்பிட முடியுமா? கிடையாதுல்ல. அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு பசிக்கும்ல. அப்போ அதுக்கு கூட காசு இல்லாமல் சின்னவனுக்கு வேலை இல்லை, பெரியவன் அவன் குடும்பத்தை பார்த்துட்டு அவன் தனியாக போயிட்டான். அவன் சுமி விஷயத்தில் உள்ளே நுழையிறதே இல்லை, மூக்க நுழைக்கிறதே இல்லை. அந்தளவுக்கு ஒரு தனிமையிலையும் ஒரு வெறுமையிலையும் ஒரு எதுவுமே இல்லாத ஒரு புருஷன் இருந்தும், கண்ணு முன்னால் அவன் இருந்தும் தெரிஞ்சும் தான் புருஷன் இன்னொருத்தி கூட ஆடுறாரே பாடுறாரே கும்மாளம் போடுறாரே அதெல்லாம் பார்த்துக்கிட்டு சகிச்சுக்கிட்டு எந்த பொம்பளை வாழ்வார்? கொஞ்சம் யோசிக்கணும்ல. சுமியோட நிலைமையிலேருந்து சூர்யா இருந்து யோசித்து பார்க்கணும். அப்படி இருக்கும்போது 1 ரூபா கூட இல்லாமல் ஒரு பொம்பளை இருக்கும்போது நீ என்ன பண்ணணும்? இதே ஒரு கழுத்தில் கிடக்கிறதையோ இல்லை ஒரு ஏதோ ஒன்று இந்தாப்பா அவளுக்காக கொடுத்து இந்தா மாதம் அந்த ஒரு 50,000 ரூபா கேட்டாங்க. எம்புட்டு நாளாச்சு உங்களுக்கே தெரியும்ல. 2 மாதமாக அவளுக்கு ஏன் என்கிட்ட காசு இல்லாமல் இருந்துச்சா? அவளுக்கு எப்படிலாம் இவன் தண்ணி காட்ட விடுறான்?
எனக்கே கொடுக்குறதுக்கு மனசு வந்தாலும் இப்போ நீ கொடுத்து என்ன ஆக போகுது? அவள் அந்த வீட்டில் வந்து தனியாக போய் இங்கே இருக்கும்போதே இந்த ஆட்டம் ஆடுறா. தனியாக ஒரு வீடு பிடிச்சி போனால் அவளுடைய பேச்சுவார்த்தைகள் எப்படி இருக்கும்? அவளை வந்து சுகைலுக்கு நீ வந்து கூட்டி கொடுக்காம கூட்டி கொடுக்குற. அதுக்கு அர்த்தம் அதுதான். அவள் சொல்கிறா சூர்யா என்கிட்ட, அவளை தனியாக விட்டுறாத, அவள் தனியாக போனான்னா கெட்டு போயிடுவா, இன்னமும் கெட்டு போயிடுவா. அவளுக்கு இப்போ உன் வீட்டில் இருக்கும்போதே இவளை வந்து அவள் இந்த ஆட்டம் ஆடுறா, புச்சு குட்டிங்கிறா, லவ்யூங்கிறா, என்னவனே மன்னவனே தென்னவனேங்கிறா. இதே வந்து அவளை போய் நீ ஒரு தனியாக ஒரு வீடு பிடிச்சி வச்சு அவள் அங்கே போய் வந்து அவளுடைய ராஜ்யத்துக்கு அவள் ஆட ஆரம்பிச்சிருவா அப்படின்னு சொல்லி இவன் என்னை மண்டையை கழுவுறா. ஆனால் உண்மையான காரணம் என்ன நான் சொல்லவா? இப்போ இவளுக்கும் எனக்கும் அடிக்கடி சண்டை வருது, சூர்யாவுக்கும் எனக்கும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், கிளம்பி எங்கள் அம்மா வீட்டுக்கு வர்றேன். இல்லையா சுமி வீட்டுக்கு போகணும்னு நினைப்பேன். ஆனால் அங்கே வந்து எலிப்புழுக்க வாசனை, அந்த வீடு சுத்தம் இல்லாதது, அந்த வீட்டோட அட்மாஸ்பியரு, இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அங்கே போகிறதுக்கு மைண்ட் இல்லாமல் தூக்கம் வராது. ஏசி இல்லை, ஒன்றும் இல்லை. அப்படி இருக்கும்போது அங்கே எனக்கு தூக்கம் வராது படுத்தா. அதனாலவே நான் என்ன பண்ணுறது, என்ன சண்டை போட்டாலும் ஒரு 2 நாளைக்கு வந்து எங்கள் அம்மா வீட்டில் இருப்பேன். 3ஆவது நாள் கிளம்பி சூர்யா வீட்டுக்கே போயிடுவேன். ஆக இவனுக்கு வந்து தனியாக அவளுக்கு வீடு பிடிச்சி கொடுக்க இவனுக்கு அனுமதியை கொடுத்தோம்னா அவன் முதல் வீடு பிடிப்பான். அப்புறம் அவளுடைய சொந்தங்கள், அவங்களுடைய அந்த ஃபேன்ஸ் இருக்காங்கல்ல, இல்லை ஃபேன்ஸுனே விட்டுருங்க, அவங்களுடைய உறவுகள், அவன் யூடியூப்பில் இருக்கிறவங்களாக இருக்கட்டும், தங்கச்சி பிள்ளைகளாக இருக்கட்டும், என் மூலமாக பழகினவங்களாக இருக்கட்டும், சுமி உங்களுக்கு நாங்கள் ஒரு ஏசி வாங்கி தர்றோம், உங்களுக்கு ஒரு வாஷிங் மிஷின் வாங்கி தரோம், கஷ்டப்படாமல் நீங்கள் இருங்கன்னு சொல்லி வீடு பிடிச்சி கொடுக்குற வரைக்கும் தான் எனக்கு வந்து இது கொடுத்துட்டேன்னு வைங்க. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக சுமிக்கு ஒவ்வொரு பொருளாக வந்து சேர ஆரம்பிச்சிடும். அப்போ சுமி வீட்டுக்கு நான் போக ஆரம்பிச்சிடுவேன். பாயிண்ட் ஆஃப் வியூ புரியுதா உங்களுக்கு? இப்போதைக்கு எனக்கு போகிறதுக்கு அடைக்கலம் இல்லை. அங்கே போனால் என் மையன் திட்டுறான், ஏன் உங்கள் அம்மா அங்கே போக வேண்டியதானே, உங்கள் அம்மா வீட்டில் இருக்க வேண்டியதானேங்கிறான். சுமியும் அதே மாதிரி நானே ஒண்டிக்கிட்டு இருக்கேன் இந்த வீட்டில். அவன் என்னையவே இருக்க விட மாட்டேங்கிறான். அந்த இப்போ கூட இன்றைக்கி நேற்று ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி 2 நாளில் நீங்கள் வீடை மாற்றிக்கங்க, நான் வந்து எனக்கு வாடகை கொடுக்க முடியலை, நான் இங்கேயே வரப்போகிறேன், வீடை க்ளீன் பண்ணி பெயிண்ட் அடித்து நான் இங்கேயே இருக்க போகிறேன், நீங்கள் கூட வேறு பக்கம் போய் வீடியோ போடுறதுக்கு லைவ் போடுறதுக்கு ஒரு வீடை பிடிச்சிக்கங்கன்னு சொல்லி என் மையன் வந்து ஒரு பிரச்சனை பண்ணுறானா. சுமி சொல்லி என்கிட்ட அழுகுது, நான் எங்கெங்கே போவேன், எனக்கு இருக்கிறதே பெத்த பிள்ளையே என்னை வீட்டை விட்டு போக சொல்கிறேன், என்னால் எங்கே போக முடியும், கேட்டால் நீங்கள் வீடியோவில் பேசுகிற வார்த்தைகள், லைவில் பேசுகிற வார்த்தைகள்னால தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அதனால் என்னால் வந்து இங்கே இருக்கவும் முடியலை, அவனும் என்னை இருக்க விட மாட்டேங்கிறான். எனக்கு வெளியே போனால் எங்கே போனாலும் ஆதரவு இல்லை. அதே மாதிரி நீங்களும் இந்த 50 ரூபா தர்றேன்னு சொல்கிறீங்க, 2 மாதமாக ஏமாற்றிக்கிட்டு இருக்கீங்க. எனக்கும் வருமானம் யூடியூப்பில் வந்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போ இந்த மானிட்டேஷன் கட் ஆனதுனால, வீடியோ சேனல் இப்போ பிளாக் ஆனதுனால வீடியோ போட முடியாமல் இப்போ தான் எனக்கு மானிட்டேஷன் வந்திருக்கு. இந்த மாதம் பணம் வராது, அடுத்த மாதம் தான் வரும். அது வரைக்கும் நான் எப்படிங்க என்னுடைய பொழப்பு தலப்பை ஓட்டுவேன், நான் எப்படிங்க சாப்பிட்றது, சின்னவனுக்கு வேலை இல்லைன்னு சொல்லி ரொம்ப மனசு கஷ்டப்படுறாங்க. நான் இப்போ தான் என்னுடைய இடத்துக்கு நான் வர்றேன். பாயிண்ட் ஆஃப் வியூ, ஏன் நிலைமை இந்த இடத்துல என்ன, என்னுடைய கேரக்டர் என்ன, இந்த இடத்துல நான் என்ன ப்ளே பண்ணணும் அப்படிங்கிறத நான் யோசிக்கிறேன். கண்டிப்பாக நான் யோசிச்சு ஆக வேண்டிய சூழலில் நான் இருக்கேன். காரணம், ஒரு பக்கம் பார்த்தா ஒரு குடும்பம் எல்லா வகையிலையும் சேஃபு, அவங்க மையன் படிப்பு, திலீபாவுக்கு காலேஜ், அடுத்து வந்து பிள்ளை சின்னவனுக்கு கோகுலுக்கு இங்கேயே கூப்பிட்டு வந்து வச்சு வீடு பார்த்து, அவங்களுக்கும் அவங்க அம்மாவையும் கூப்பிட்டு வந்து வச்சுக்கிற போகிறாளாம். கூப்பிட்டு வந்து அவங்க அம்மாவை வந்து கூடவே பக்கத்தில் ஒரு வீடை பிடிச்சி அதே ஏரியாவுக்குள்ளே திருநகரில் வச்சுக்கிட்டு பையங்க 2 பேரையும் அங்கே வச்சு ஹாஸ்டலுக்கு போகாமல் வீட்டு சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு, ஆக அவள் பிள்ளைய விஷயத்தில் அவள் வந்து சாப்பாட்டு விஷயத்துலேருந்து வீட்டு சாப்பாடு சாப்பிட்டா தான் அவங்களுக்கு எதுவும் ஆகாது, ஹாஸ்டல் சாப்பாடு சாப்பிட்ட வரைக்கும் போதும். ஏன்னா வீட்டில் இங்கே இருக்கிற வரைக்கும் நல்ல ஆரோக்கியமாக இருக்காங்க, நல்லா தழுக்கு முழுக்குன்னு வர்றானுங்க. இவன் அந்தளவுக்கு தீனி வாங்கி போடுறான். ஆனால் அதே வந்து இங்கேருந்து கிளம்பி ஹாஸ்டலுக்கு போய் ஒரு இந்த இப்போ கூட பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு நாங்கள் போனோம். அப்போ பார்த்தா கோகுலுடைய முகத்தை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஆள் சொடிஞ்சு போய் ஏதோ கருப்படிச்சு போய் ஆளே வந்து அடையாளம் தெரியாமல் இருந்தேன். ஆனால் அதே 1 வாரம் 10 நாள் பெத்த தாய் கையால் சோறு வாங்கி சாப்பிடும்போது எப்படி இருக்கேன், நல்லா தழுக்கு முழுக்குன்னு நல்லா ஆள் வந்து 2 பேருமே நல்லா வந்துடுறாங்க. ஏன்னா அந்தளவுக்கு அவள் வந்து சாப்பாடை கொடுத்து அன்பை கொடுத்து பிள்ளைகளை பார்த்துக்கிறாள். இப்போயுமே அவளுடைய பிளான் என்ன, என் கூடயும் இருக்கணும், பிள்ளைகளும் விளையிடக்கூடாது, அதே நேரம் அவங்களும் நல்லா சாப்பிட்டு நல்லபடியாக இருக்கணும். அதுக்கு யார் வேணும், பெத்த தாயவும் கூப்பிட்டு வந்து வச்சுக்கிறணும். ஆக இவ விஷயத்தில் எல்லாமே பக்காவாக பிளான் போட்டு போகிறான். ஆனால் என் விஷயத்தில் நான் ஏன் இதெல்லாம் யோசிக்கவே மாட்டேங்கிறேன்னு எனக்கு தெரியலையே. உண்மையிலே சொல்கிறேன், என் பிள்ளைகளை வந்து இப்படி சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் ஒரு 200 ரூபாய்க்கும் 500 ரூபாய்க்கும் என்கிட்ட வந்து கெஞ்ச விட்ற, என்கிட்ட வந்து காலில் விழுந்து கெஞ்சுற அளவுக்கு நான் ஏன் வச்சுக்கிறணும். கேட்குறதுக்கு முன்னாலேயே ஒருத்தனுக்கு பசின்னு தெரிகிறதுக்கு முன்னாலேயே கொடுக்குறவ தான் தாய். இப்போ எங்கள் அம்மா இருந்துச்சு, நான் வீட்டுக்குள்ளே நுழையும் போதே வந்து என் முகத்தை பார்க்கும், என் வயிற்றை பார்க்கும்,
மகன் வந்து காஞ்சு போயிருக்கானா இல்லை முகம் வாடி போயிருக்கான்னு பார்த்து உடனே உட்காடுறான்னு சொல்லி சோறு போட்டு கொடுக்கும். அந்த மாதிரி தான் வந்து ஒரு பெத்த தாய். அதை மாதிரி நிலமையில தான் தாய் இருக்காங்க. அதை மாதிரி தான் தகப்பேன். இப்போ நான் இருக்கேன் அப்படி சொன்னால் என் குடும்பம் வாழ்கிறதுக்கு முன்னாலேயே நானே வந்து முன்னால் நின்று, எப்பா உங்களுக்கு என்ன பிரச்சனை, இப்போ சாப்பிட்ற சாப்பாடு இல்லையா, கையில் பணம் இல்லையா, நான் போட்டு விட்றேன் அப்படின்னு சொல்லி எனக்குன்னு ஒரு சேவிங்ஸை வச்சு அது மூலியமாக அவங்களுக்கு நிறையா செஞ்சுருந்தேன்னா ஒரு நல்லதாக இருந்திருக்கும். ஆனால் நான் வந்து எதுவுமே பண்ணலை. இப்போ வரைக்கும் என் குடும்ப தேவைகளை பார்க்காம என் கூட்டியாளுக்கு என்ன தேவைங்கிறத பார்த்தே நான் வாழ்ந்துருக்கேன். அப்போ இனிமேலாவது நான் திருந்தணுமா திருந்தக்கூடாதா? நீங்கள் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்ஸு, இந்த ஆட்டோ கன்சல்ட்டிங்கு இதெல்லாம் தள்ளி வைங்க. முதல்ல குடும்பத்துக்கு முதல்ல ஒரு ஒழுக்கமான தகப்பனாக வாழணும். தகப்பனாக வாழ்கிறதுக்கு உண்டான தகுதியை நான் இழந்துட்டேன். அட்லீஸ்ட்டு ஒரு பேரளவுக்காவது பசிச்சா ஒரு 2 வேளை சோறு போடுறதுக்கும் ஒரு வேளைக்கு ஏதாவது நல்லது பொழுது வாங்கி கொடுக்கறதுக்குமாவது நான் இருக்கணுமா இல்லையா? அப்போ இனிமேல் நான் என்ன சொல்ல வர்றேன்னா, முழுக்க என் குடும்பத்துக்கு நல்லது மாத்திரமே செய்ய போகிறேன். என் குடும்பத்துக்கு பண உதவிகளை எடுத்து வச்சதுக்கு போக தான் மீதி எதாக இருந்தாலும் சூர்யாவுக்கு. ஏன்னா இதை நான் உணர்ந்துட்டேன். என் குடும்பத்தை நான் பட்னி போட விட மாட்டேன். என் குடும்பத்துக்கு என்ன தேவையோ அதை நிறைவேற்றிட்டு தான் அடுத்து என் கூட வந்தவங்க யாராக இருக்கட்டும். ஏன்னா உலகத்தில் எவ்வளவோ பேரை நம்ம பார்க்குறோம். கடல் கடந்து நாடு கடந்துலாம் போய் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க. யாருக்காக? கூத்தியாளுக்காக சம்பாதிக்கிறாங்க? இல்லை வப்பாட்டி வீட்டுக்காக சேர்த்து கொடுக்குறாங்க? கிடையாதுல்ல. அவன் குடும்பத்துக்காக தான் போய் நாடு கடந்து நாடு போய் எத்தனையோ மாப்பிள்ளைகள், எத்தனையோ சகோதரிகள் வேலை பார்த்து சம்பாரித்து இன்னைக்கு கொண்டு வந்து அவங்க குடும்பத்துக்காக பார்க்குறாங்க. ஆனால் நான் வந்து ஓடி ஓடி உழைக்கிறேன். இந்த பாட்டு பாடின மாதிரி தான், ஓடோடி பாடுபட்டேன் நாளெல்லாம் யாருக்கோ, சேராமல் போனது அது சேர்த்தது தாய் யாருக்கோ அப்படிங்கிற மாதிரி என் நிலைமை யாருக்கோ ஓடி பாடுபடுறேன். ஆனால் கடைசியில் என் குடும்பத்தை நடுத்தருவில் விட்டுட்டேன். இனி இது நடக்காது. இதில் நான் மாற்றத்தை கொண்டு வருவேன் கண்டிப்பாக. இந்த மாதம் சம்பளம் வந்தவொன்னே, ஏன்னா நிறைய பேர் நீங்கள் சொல்கிறீங்க, அண்ணே இவளை நம்பாதீங்கண்ணே, கரெக்டாக அந்த சம்பள டேட்டு வர்றதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னால் இருந்து அவளுடைய ரியாக்ஷன் பூரா மாறும், அவளுடைய ஆக்டிவிட்டீஸ் பூரா மாறும். அப்படியே உங்களுக்காகவே வாழ்கிற மாதிரி உங்களுக்கு சுக்குமல்லி காப்பி போட்டு கொடுப்பா. நான் நேற்று கூட பாருங்கள், நைட்டு இருமல்னு சொன்னோன்னே சுக்குமல்லி காப்பி போட்டு கொடுத்தா. அதே மாதிரி போக அப்படியே என்னை கை கால் அமுக்கி விடுறது. சம்பள டேட் நெருங்க என்ன தான் நான் அவளை திட்டுனாலும், என்ன தான் இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னால் விளக்க மாற்ற தூக்கி போட்டால, என் முன்னால் தானே போட்டா. என்னை எப்படி நீ மூத்திர சந்துன்னு சொல்லலாம்? அதை எப்படி இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணிவிட்டு நீங்களாக சிரிக்கலாம், உன்னை விளக்க மாத்தாலே அடிப்பேன்னு சொல்லி சிம்பாலிக்காக வந்து தூக்கி கட்டில் போட்டான்ல. இதே 2 நாளாக பாருங்கள் அவளோட ஆக்டிவிட்டீஸை. நான் என்ன வேணாலும் பேசிட்டு போட்டும்ட்டு காதில் ஹெட்ஃபோனை போட்டுட்டு அப்படியே ஓரத்தில் படுத்துடுறேன். அதுக்கு காரணம் என்ன? நான் வந்து சம்பள டேட் வரப்போகுது. இந்த நேரம் சண்டையை போட்டால் சுமியும் காசு இல்லாமல் தனியாக உட்காந்துருக்கு. அவளுக்கு 50,000 ரூபா பணம் தேவை அட்வான்ஸ் கொடுக்குறதுக்கு. இந்த நேரம் இவனை வந்து நம்ம கைக்குள்ளேருந்து விலக்கி லேசாக புடியை தளர்த்தினோம்னா இவன் போயிடுவான். இவன் போனால் என்ன ஆகும்? அவன் அங்கிட்ட எல்லாத்தையும் பிடிங்கிட்டு விட்டுருவான். அதுக்கப்புறம் நம்மளுக்கு நாமந்தான் அப்படின்னு சொல்லி இவளுக்கு நல்லா தெரியும். இவன் எப்படி தெரியுமா? உண்மையிலே சொல்கிறேன், ஜெகதால கில்லாடிங்க. வாழ்க்கையில் எவ்வளவோ பேரை பார்த்துருக்கோம். எந்தெந்த நேரத்துக்கு எப்பப்போ டைப்பாக மூஞ்சியை மாற்றணும், எப்பப்போ எனக்கு ஜால்ரா தட்டணும், எப்போ என்னையை தூக்கி போட்டு மிதிக்கணும், எல்லாத்துலேயும் அக்யூட்டானவன். இவ்வளோ மாதிரி ஒரு திறமைசாலியை பார்க்கவே முடியாது. ஒரு கொப்பும் குலையுமா ஒருத்தன் கிடச்சிட்டான். ஒருத்தன் பணம் சம்பாதி கொடுக்குற மிஷினு, ஒரு ஏடிஎம் பேடிஎம் கிடச்சிட்டான். அவனை விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி வளைச்சி எவ்வளவு எனக்கு கடனுக்கு மேலே கடன் சுமையை ஏற்றி என்னை வந்து எப்படியாவது கடனாளியாகவே கடைசி வரைக்கும் வச்சுருக்கணும்னு நினச்சி வச்சுருக்கிறாளோ அதில் அவள் ஜெயிச்சிட்டான். ஆனால் என் குடும்பம் ஒரு மண்ணுக்கு லாயக்கில்லை. என் பொண்டாட்டிலாம் வெறும் வாய் தான், சும்மா உட்காந்துக்கிட்டு மீடியாவில் தேனா பூனா சூனான்னு திட்டுறதுக்கு தான் லாயக்கு. ஆனால் உண்மையிலே வந்து ஒரு வெகுளி தான் புருஷனை கைக்குள்ள அவளே எத்தனை தடவை சவால் விட்டுருக்கா அந்த சூர்யா. முடிஞ்சால் உன் புருஷனை உன் கையில் வச்சு காட்டிருக்கி, உன் புருஷனை அனுப்பி வைக்கிறேன், அந்த ஆள் ஒரு நாள் முழுசாக உன் வீட்டில் இருந்துட்டானா நான் மொட்டை அடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான்னா அதுக்கு காரணம் என்ன? கண்டிப்பாக வந்து அவள் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, சுமி ஒரு வெகுளி, ஒரு விவரம் தெரியாதவ, ஒரு இழிச்சாவாச்சி, நல்லா சுருக்கமாக சொல்ல போனால். அதனால தான் புருஷனை காப்பாற்றிக்கிறதுக்கு இவளுக்கு தெரியலை. படப்படன்னு எதாக இருந்தாலும் பேசிடுறா சுமிங்கிறவ. ஆனால் இவ அப்படி இல்லை, கரெக்டாக காய் நகர்த்துவாள். எந்த நேரம் எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா எனக்கு யாரால் பிரச்சனைங்கிறத பார்ப்பாள். பார்த்துட்டு இதுக்கு நான் தலையிட மாட்டேன், எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, உன் பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு நீ போன, அதனால தான் இந்த பிரச்சனை உன் தலையில் விடிஞ்சிருக்கு, அதுக்கு நான் பொறுப்பு இல்லை, நான் யாரையும் திட்ட மாட்டேன், உனக்கு சப்போர்ட்டும் பண்ண மாட்டேன்னு சொல்லி ஒதுங்கிடுவான். ஆனால் இவளுக்கு ஒரு பிரச்சனை, இவளை பற்றி யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணி, இப்போ சாதனா விஷயத்தவே எடுத்துக்கிடுவோமே, ஒரு கம்ப்ளைண்ட் ஆகி எஸ்பி ஆஃபீஸ் வரைக்கும் அந்த அம்மா போயிட்டு வந்துச்சு. எங்களை கூப்பிட்டாங்க அந்த நச்சலூர் ஸ்டேஷனுக்கு. அப்போ எப்போ நான் தான் போனேன்.
என் காசு தான் கை காசு செலவு. 3 வக்கீலோடு போனேன். என் கூட என்னை அண்டிக்கிட்டு வந்தால. அப்போ இவளுக்கு ஒரு பிரச்சனைனா கேட்டால் என்ன சொல்லுவா, என்னால் தான் வந்துச்சுப்பா. என்னால் வந்துச்சோ அவளால் வந்துச்சோ 2 பேரும் ஒன்றா வந்து ஒரு பிரச்சனையில் சிக்கிச்சுன்னா நான் கூட வரணும். ஆனால் நான் மாத்திரம் ஒரு பிரச்சனையில் மாட்டினாலோ என் பொண்டாட்டி மாட்டினாலோ இவ ஒதுங்கிடுவான். இதுதான் சூர்யாவுடைய ரியல் கேரக்டர். எனக்கு எல்லாத்தையுமே நான் அனலைஸ் பண்ணிட்டேன். இனிமேல் ஒரே வார்த்தை சொல்கிறேன், என் குடும்பத்துக்கு எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு மிச்சம் மீதி இருந்தால் தான் இனிமேல் உனக்கு. நான் இதில் உறுதியாக இருக்கேன். ஏன்னா என் குடும்பத்தை இப்படி பரிதாபமாக பார்க்குறதுக்கு என்னால் முடியாது. கட்டாயமாக சொல்கிறேன், அவங்கள வந்து நல்லபடியாக வச்சுக்கிட்டு மிச்சம் மீதி இருந்தால் எப்பயும் எல்லா உலகத்தில் என்ன நடக்கும், பொண்டாட்டிக்கும் குடும்பத்துக்கும் போக மீதி இருந்தால் தான் கொண்டு போய் வேறு இடத்துல கொடுப்பாங்க. அதை மாதிரி தான் இனிமேல் நானும் நடக்க போகிறேன். உன்னைய பொண்டாட்டி ஸ்தானத்தில் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. என் பொண்டாட்டி தான் எனக்கு பொண்டாட்டி, என் பிள்ளைய தான் எனக்கு பிள்ளைய. என்ன இருந்தாலும் நீ மாற்றான் தாய், அதை என்னமோ சொல்லுவாங்களே, மாற்றான் தோட்டத்து மல்லிகை தான். கரெக்ட். நீ என்ன இருந்தாலும் மாற்றான் தோட்டத்து மல்லிகை தான். ஆனால் மாற்றான் தோட்டத்துக்கு மல்லிகைக்கு தான் மனம் இருக்கும். ஆனால் அதனால் நமக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. மோந்து பார்த்துட்டு வந்துட வேண்டியது தான். இனிமேல் திருந்த போகிறேன். இல்லாட்டினா இந்த இதுக்கு உண்டான வருத்தத்தை நான் வந்து சுமிக்கிட்ட சொல்லிவிட்டு, எப்போ இனிமேல் உங்கள் விஷயத்தில் கரெக்டாக நடக்கிறேன்னு சொல்லிவிட்டு என் குடும்பத்துக்கு எல்லாம் பண்ண போகிறேன். கரெக்டாக மக்களே, நான் பேசுனது ஏதாவது தப்பு இருக்கா? கரெக்டாக இருந்துச்சுன்னா எனக்கு நல்ல கமெண்ட்டை போடுங்க. அண்ணன் இன்றைக்கி தான் நீங்கள் பேசின பேச்சு சூப்பர் ஸ்பீச்சு கரெக்டாக கொடுத்துருக்கீங்க, உங்களுடைய வாய்ஸ் அவுட்டை அப்படின்னு சொல்லி என்னை வெல்டன் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து இன்னும் என் வழியில் என் குடும்பத்துக்காக நான் பாடுபட்டு என் குடும்பத்துக்காகவே வாழ நான் ஆசை வரும். ஓகேவா? நன்றி, வணக்கம்.